கடந்த வார இறுதியில் பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகத்தில் நடந்த துணிகர கொள்ளை சம்பவத்தில் 483 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வரலாற்று நகைகள் திருடு போயின. இதனையடுத்து பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் 150க்கும் மேற்பட்ட DNA மற்றும் கைரேகை மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். அரசு வழக்கறிஞர் லாரே பெக்குவா ஆதாரங்களை செயலாக்குவது இப்போது முன்னுரிமையாக உள்ளதாகவும், குற்றவாளிகளுக்கு முந்தைய குற்றப்பதிவுகள் இருந்தால் விசாரணையில் திருப்புமுனை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்ளையர்கள் அருங்காட்சியக பாதுகாப்பின் பிளைண்ட் ஸ்பாட்டை பயன்படுத்தி திருடப்பட்ட லாரி ஏணியின் மூலம் சுவரில் ஏறி பின்னர் வெட்டும் கருவிகளை பயன்படுத்தி காட்சி கூடங்களை உடைத்து இந்த துணிகர செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் ஸ்கூட்டர்களில் தப்பிச் சென்றபோது ஒரு வைரமும் மரகதமும் பதித்த மகுடத்தை கீழே தவற விட்டு சென்றிருந்தாலும் நெப்போலியனின் மரகத கழுத்தாணி மற்றும் பேரரசி யூஜினின் வைர கிரீடமும் உள்ளிட்ட 8 விலை மதிப்பற்ற பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். அருங்காட்சியகத்தின் இயக்குனர் கண்காணிப்பில் இருந்த பலவீனங்களை ஒப்புக்கொண்டார். ஊடகங்களில் இந்த செய்தி வெளியானதால் திருடப்பட்ட நகைகளை மீண்டும் விற்கும் முயற்சிகளை சிக்கலாக்கும் என்று நம்பப்படுகிறது. பாரிஸ் முழுவதும் உள்ள CCTV காட்சிகள் மூலம் சந்தேக நபர்களை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. இதனிடையே இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய கொள்ளை விசாரணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.